ஃபுல் ஆர்கானிக். இந்த குவாலிட்டி யாருமே கொடுக்கல. அது ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷம் சொல்லலாம். அப்படி கொடுக்குறப்ப நீங்க அதை டபுளா தான் ப்ராஃபிட் வச்சு விற்க போறீங்க. வீடு வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ண எஃபெக்ட் இருக்கும். விளக்கு, அதுக்கப்புறம் சாம்பிராணி, அகர்பத்தி, அதை பேஸ் பண்ணி இப்போ ஃப்ளோர் கிளீனர், மாட்டோட சாணத்துல பால், தயிர், நெய், கோமியம், நாய்க்கடுகு, வெண்கடுகு, குங்குலியம், சாம்பிராணி, நொச்சி தழம், மருதாணி விதை, மருதாணி, தாழம்பூ, ஜவ்வாது, சாண்டல், லாவெண்டர், எல்லா ஃப்ளேவர்ஸ் கண்ட்ரிஸ்டி போகும் சார். வீடு வந்து லக்ஷ்மி கலாட்சியமா இருக்கும்னு சொல்லுவாங்க. பாக்ஸே பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ள வைக்கோல் போட்டிருப்போம். அந்த காலத்துல வந்து ஃபுல்லா சாணம்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீலிங் வருதுமா? ஓகே, இது யூஸ் பண்ணா கண்டிஷன் வெடிக்க அதுக்கு நல்ல பலன் இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். வாட்ஸ்அப்ல நீங்க வந்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட டீடைல், ரேட் எல்லாமே அனுப்பிச்சிடுவேன். கோமாதா பஞ்சகவ்ய மறிக்கொழுந்து விபூதி. இந்த பவுல தண்ணியில போட்டு உடனே நம்ம கோலம் போட்டுடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவி விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சாந்தினி பஞ்சகாவிய விளக்கு தான் வந்திருக்கோம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே மேடம், எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லுங்க. இது பாண்டிச்சேரி தவளக்குப்பம். ஓகே மேடம், உங்கள் கம்பெனி நேம் சொல்லுங்க. என்னோட கம்பெனி பேர் சாந்தினி பஞ்சகவ்யா ப்ராடக்ட்ஸ். ஓகே, நீங்கள் உங்கள் கம்பெனியில் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கம்பெனியில் ஃபஸ்ட்டு விளக்கு. சரிங்க. விளக்கு, அதுக்கப்புறம் சாம்பிராணி, அகர்பத்தி, அதை பேஸ் பண்ணி இப்போ ஃப்ளோர் கிளீனர், பஞ்சகவ்ய குங்குமம், விபூதி, இந்த மாதிரி அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்களும் ஓன் மேனுஃபேக்சர்? ஃபுல்லாக ஹோல்சேலில் பண்ணுறீங்களா? ஓகே, இப்போ வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுறீங்க? பஞ்சகவ்யம்னாலே 5 பொருள் சேர்ந்தது தான். சரிங்க. மாட்டோட சாணம், பால், தயிர், நெய், கோமியம். ஓகே, இந்த 5 இன்க்ரீடியன்ஸ் தான். இது விளக்குல மட்டும் வரும். கப் சாம்பிராணில அடிஷ்னலா ஆட் பண்றோம் மூலிகை. நாய்க்கடுகு, வெண்கடுகு, குங்குலியம், சாம்பிராணி, நொச்சி தழம், மருதாணி விதை, மருதாணி, அது மாதிரி கொஞ்சம் ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணும். அது நல்ல வாசமாகவும் இருக்கும். கேட்குற ஃப்ளேவர்ஸ்ல கொடுப்போம். அது உள்ள உங்க கம்பெனி வந்தாவே நல்ல வாசனை சூப்பரா இருக்கு மேம். ஆமாங்க சார், வரவங்க எல்லாருமே அதை சொல்லுவாங்க. ஓகே, ஃபுல்லா நீங்க ஆர்கானிக்கா பண்றீங்க? ஆமாங்க சார், ஃபுல் ஆர்கானிக் தான். சரிங்க. ஓகேங்க, இந்த பிசினஸ் எத்தனை வருஷமா பண்றீங்க மேம்? 7 இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்கோம் சார். ஓகே, ஃபுல்லா நீங்க ஹோல்சேல் ரீட்டைல் தான் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் ரீட்டைல்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஹோல்சேல் பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எக்ஸ்போர்ட்டும் பண்றீங்க. மேடம், இப்போ இந்த பஞ்சகவ்யலுக்கு வந்து என்னென்ன பண்றாங்க போய் பார்த்துலாங்களா மேம்? இது என்ன மேம்? சார், இது பாத்தீங்கன்னா மாட்டோட சாணம். ஓ, மாட்டோட சாணம். சரிங்க. மாட்டோட சாணம் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ங்களா? ஆமாங்க சார். இந்த மாட்டோட சாணத்துல பால், தயிர், நெய், கோமியம் எல்லாமே இப்போ விளக்குக்கு மிக்சிங் ரெடியா இருக்கு. ஓகே, ஓகேங்களா? இந்த மாவு தான் இந்த மிஷின்ல வச்சு இப்போ போடுவாங்க பாருங்க. இதான் பஞ்சகவ்ய விளக்கு. ஓகே, ஓகேங்களா? இதுல அந்த 5 இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் தான் நான் சொன்னது ஆட் ஆயிருக்கு. இதெல்லாம் 5 இன்கிரிடியன்ட்ஸ் வந்துரும். ஆமா, இப்போ நம்ம கொடுக்குற இந்த ஃபினிஷிங் குவாலிட்டி நான் சர்ச் பண்ணதுல இருந்து யாருமே கொடுக்கலைங்க சார். ஓகேங்க, ஃபுல் ஆர்கானிக்கா 100% நான் கேரண்டி கொடுப்பேன். ஃபுல் ஆர்கானிக். இந்த குவாலிட்டி யாருமே கொடுக்கல. எவ்வளோ ஹோல்சேலர் நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ எக்ஸ்போர்ட்டர் இருக்காங்க. இந்த அளவுக்கு ஃபினிஷிங்கோட உங்கள் விலைக்கு மட்டும்தான் மேம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சகவ்யலுக்குள்ள வந்து இதில் ஃப்ளேவர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா? இல்லைங்க சார், இதில் ஃப்ளேவர்ஸ் கொடுக்க முடியாது சார். சரிங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்கு இன்னொரு பேர் ஹோம விளக்குன்னு சொல்லுவாங்க. ஹோம விளக்கு. ஆமாம். இது பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்து நெய் போட்டு ஏற்றினோம்னா வீடு வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ண எஃபெக்ட் இருக்கும். ஓகே, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இதில் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ண முடியாது. சரிங்க. நார்மலாக ஹோமம் பண்ண போனோம்னா அதில் பால், தயிர், நெய், கோமியம் இதை மாதிரி தான் ஆட் பண்ணுவாங்க. வாசனைக்குன்னு சொல்லிட்டு எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க. சரிங்க. ரியல் எஃபெக்ட் வேணும்னா இந்த ஃப்ளேவர்ஸ் வராது. இந்த வீட்டுக்குலாம் ஏற்றுறோம், இந்த விளக்கால் என்ன பலன் மேடம்? பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றும் போது கண்ட்ரிஸ்டி போகும் சார். வீடு வந்து லக்ஷ்மி கலாட்சியமா இருக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்க. நோய் நொடி இருக்காது. பசங்க புள்ளக்குட்டிலாம் இருந்துச்சுன்னா அது சுபிக்ஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. வீட்டுக்கு தேவை ஆரோக்கியம் தானேங்க சார், அது கண்டிப்பா கிடைக்கும். இந்த விளக்கு 2 ஏத்துங்க, 48 நாள் ஏத்துங்க. இயர்லி மார்னிங் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்துங்க. கண்டிப்பா அத பலனை நீங்களே உணருவீங்க. இப்போ ரீட்டெயிலாக வந்து கேட்டாலும் வந்து 50 பீஸ் கொடுப்பீங்களா மேம்? வீட்டுக்கு ஓன் யூஸ்க்குன்னு கேட்டால் ஒரு காம்போ பேக் மாதிரி போட்டு 50 பீஸ் கூட கொரியர் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணலாம்? இப்போ பிஸ்னஸாக இது ஸ்டார்ட் பண்ணால் ஜஸ்ட் 2000 இருந்தால் போதுங்க சார். சரிங்க. ஓகேங்களா? அதுக்கு அவங்களுக்கு ட்ரிபிள் மடங்கு ப்ராஃபிட் வர மாதிரி பண்ணிக்கணும். ஓகே, இந்த பிஸ்னஸ் வந்து யார் யாரெல்லாம் ஆரம்பிக்கலாம்? எல்லாருமே இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. சரிங்க. ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கும் போது அவங்க வீட்டில் இருந்தே ஆன்லைனில் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகே. சாரீ பிஸ்னஸ், ஜுவல் பிஸ்னஸ், எவ்வளோ ஆர்கானிக் ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய வந்துருச்சு இப்போ. ஓகேங்க. அப்படி இருக்கும் போது அடிஷ்னலாக நம்ம ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு யூஸ் ஆகுங்களா?
எல்லாருமே இப்ப நாட்டு மருந்து கடை, ம் கோவில்ல, ஓகே ஹவுஸ் ஒய்ஃப் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஓகே யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா இருந்தால் போதும். நம்ம வந்து எவ்வளோ வரைக்கும் லாபம் எடுக்கலாம் மேம்? ட்ரிபிள் மடங்கு பண்ணி கொடுக்கலாம் சார். Okay. இப்ப ஏரியா பொறுத்து ரேட் டிஃபர் ஆகும். ஓகே ஓகே பட் நான் கொடுக்கறது உங்களுக்கு இருக்கிறதே லோ பிரைஸ். அப்படி கொடுக்குறப்ப நீங்க அதை டபுளா தான் ப்ராஃபிட் வச்சு விற்க போறீங்க. ஓகே. அதனால லாபம் கண்டிப்பா இருக்கும். இப்போ அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ட்ரைனிங் உண்டுங்களா? சார் ட்ரைனிங்லாம் கொடுக்கலைங்க சார். சரிங்க நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, பட் ட்ரைனிங் கொடுக்கலைங்க சார். மேடம் இப்போ ஃபுல்லாக விலை பற்றி சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் என்னங்க மேம்? இது வந்து சாம்பிராணி சரிங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃபராக இருக்கும். இதுதான் சாம்பிராணி, கப் சாம்பிராணி மாடலில் இருக்கும். இதில் என்ன ஃபில்லிங்ஸ் இல்லைன்னு பார்க்காதீங்க. இந்த ஃபில்லிங்ஸ் தேவையே இல்லை. எல்லா மெட்டீரியலுமே இதில் மோல்டு பண்ணி மாடல்லே இருக்கும். ஓகே எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது கப் மாடலில் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதில் ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஓகே இதுலேயே ஃப்ளவர்ஸ் இருக்குங்களா? மகிழம்பூ, ஜவ்வாது, கசாங்கம் எல்லா ஃப்ளேவர்ஸும் போடும். தாழம்பூ, செண்பகப்பூ எல்லாமே ஃப்ளேவர். ஓகே எத்தனை ஃப்ளவர் இருக்குங்க இதில்? இதில் 8 to 7 ஃப்ளேவர்ஸ் வரும். ஓகேங்க. ஓகே இது என்னங்க மேம்? இதுதாங்க சார் பஞ்சகவ்ய அகர்வத்தி. ஓ இது அகர்வத்தி. ஆமாங்க சார். ஓகேங்க. இது ரோஸில் இருக்குங்க? ஆமாங்க சார். ஃப்ளேவர் ரோஸ் இருக்கு. ஓகேங்க. இதில் எல்லா ஃப்ளேவரும் இருக்கு. இது நிறைய ஃப்ளவர் இருக்குது. தாழம்பூ, ஜவ்வாது, சாண்டல், லாவெண்டர் எல்லா ஃப்ளேவர்ஸும் போட்டு கொடுக்குறோம். ஓகே இது ஃபுல்லாக ஹோல்சேலில் தான் பண்ணுறீங்க? ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறோம் சார். நம்ம கம்பெனிக்குள்ளே வந்தவொடனே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு சொல்லுங்க மேம். நம்ம வீட்டில் நம்ம பாட்டி வீட்டிலலாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஃபுல்லாக சாணம்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீலிங் வருது மேம் இப்போ எனக்கு. அந்த அரோமா அரோமா ஃபீலிங் வருது. ஆமா நல்லா வாசனையாக. அதாங்க சார் ட்ரூ. எல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணியே நம்ம மக்கள் பழகிட்டாங்க. யாரும் பாரம்பரியத்தை எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இப்போ அவங்க ரிட்டர்ன் பேக் வந்தால் தான் நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ரீபேக் கொண்டுட்டு போக முடியும். ஓகே இப்போ இந்த மாட்டு சாணம் வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். அந்த மாட்டு சாணத்தில் எவ்வளோ. ஆமாங்க சார். மாட்டு சாணம் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ். சரிங்க. ஓகேங்களா? பூச்சி பொட்டு வராத இருக்கிறதுக்கு அந்த காலத்திலே சாணம் தெளிப்பாங்க. ஓகே அது மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக். இது உள்ள இன்டேக்கும் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு நறுமணத்துக்கும் யூஸ் பண்றாங்க. இதனால என்ன ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஓகேங்க. நிறைய பேர் வந்து கெமிக்கல் சாம்பிராணிலாம் யூஸ் பண்ணி அலர்ஜி பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்கு அதுல. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் சார். ஒரு பெர்ஃப்யூம்ல டிப் பண்ணி எடுத்துட்டா அது வாசம் கொடுத்துச்சுன்னா அது நம்ம உடலுக்கு ஆரோக்கியமா சொல்லுங்க? கெமிக்கல் இல்ல, ஃபுல் ஆர்கானிக் தான். ஆர்கானிக்ல பண்றோம். இதுல நாய்க்கடுகு, வெண்கடுகு, குங்குலியம். குங்குலியம்ன்றது மறைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். குங்குலியம் அதான் நம்ம அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க. ஒரு நம்ம கிட்ட இருந்து இப்ப அதை அழிச்சிட்டாங்க மோஸ்ட் ஓவர். ஓகேங்களா? அது ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷம் சொல்லலாம். ஓகேங்களா? அது ரெகுலரா இப்ப சாம்பிராணியில குங்குலியம் சாம்பிராணி ஏத்திட்டு வாங்க. வீடு எப்படி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் சொல்றதை விட நீங்க யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்க. இந்த விலைக்கு ஏற்றி வச்சிங்கன்னா வீட்டில் வந்து எந்த நோய் நொடியும் இல்லாத செல்வ செழிப்பாக இருக்கும். இந்த விலைக்கு ஏற்றி வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பாக இருக்கும். இது வந்து வீடியோக்காக மேடம் சொன்னாங்க. 100% வந்து உண்மையில தான் சொல்கிறாங்க. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த விலைக்கு ஏற்றி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து செல்வ செழிப்போடு இருப்பீங்க நீங்களும். இந்த பாக்ஸ் வச்சுருக்கீங்க இது எங்கெங்கெல்லாம் போகுது மேடம்? சார் இது ஹோல்சேலர் சார். சென்னைக்கு போகுது. ஓகே சென்னை போகுது எல்லாமே. பேக்கிங்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம் சார். ஓகேங்க. இப்போ இது வந்து ஃபுல்லாக சேஃபாக போகுங்களா? ஷூர் சார். பாக்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ள வைக்கோல் போட்டிருக்கோம். ஃபுல்லாக வைக்கோல் போட்டிருக்கோம். அதில் விளக்கு கொட்டியிருப்போம். ஓகேங்க. அதுக்கு மேலே இது ஷீட் போட்டிருக்கோம். அந்த ரோப் போட்டிருக்கோம். இதை தாண்டி டேமேஜ் ஆக சான்ஸ் இல்லை. ஓகே இது எக்ஸ்போர்ட்டும் போடுறீங்களா மேம்? எக்ஸ்போர்ட்டும் போதுங்களா? நான் டைரக்ட் எக்ஸ்போர்ட் பண்றது இல்லை. எக்ஸ்போர்ட்டா நம்ம கிட்ட இதை மாதிரி பேக்கிங்ல எடுத்துக்குவாங்க. அவங்க எக்ஸ்போர்ட்க்கு எப்படி அனுப்பணுமோ அனுப்பிச்சிடுவாங்க. மேம் இது என்ன கையில் வச்சுட்டு இருக்கீங்க சார்? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா என்னதுங்க? இது சாம்பிராணி இன்கிரீடியன்ஸ். இது இதுல ஒயிட் கலர்ல இருக்கு தெரியுதுங்களா? ஆமா ஒயிட் கலர்ல இருக்குது. பால் பாலா தெரியுதுங்களா? பால் பாலா இருக்குது. இது பேர் என்னன்னு தெரியாதுங்களா உங்களுக்கு? என்னதுங்க இது பேரு? நீங்களே சொல்லுங்க. வெண்கடுகு சார். வெண்கடுகுங்களா? இது எதுக்கு போடுறது? இது கண்திருஷ்டி போகும். வீட்ல யூஸ் பண்ண இப்ப வெண்கடுகு சாம்பிராணினே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்க. இது ஃபுல்லா வெண்கடுகு. ஆமா வெண்கடுகு. இது எதுக்கு யூஸ் பண்றீங்க? கண்திருஷ்டிங்களா? ஆமா கண்திருஷ்டி போய்டும் சார். ஓகே இது யூஸ் பண்ணா கண்திருஷ்டி போய்டும். வெடிக்க வெடிக்க அதுக்கு நல்ல பலன் இருக்குன்னு சொல்வாங்க. சார் இதான் மாட்டோட சாணம், பால், தயிர், நெய், கோமியம் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா 45 மினிட்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆயிட்டு. அது வந்து அப்பதான் வந்து எல்லாமே சேர்ந்து கரெக்டா இருக்கும். ஓகே ஓகேங்களா? அதுக்கப்புறம் விளக்கு அடிக்கிறதுக்கு மாவு கொடுத்துட்டோம்னா எல்லாரும் அடிச்சிடுவாங்க. மேடம் இப்போ அந்த மழை காலத்துல எப்படி காய வைப்பீங்க இது? சார் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரையர். ஆமா மழை காலம் வெயில் காலம் எல்லா நாளும் நாங்க ப்ராடக்ட் கொடுப்போம். ஓகேங்களா? இது ட்ரையர். ஓபன் பண்ணி காட்டுங்க.
இது ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஹீட்டா இருக்கா? ஆமாங்க, ஹீட்டாக இருக்குதுங்க. ஆமாங்க சார். இது எவ்வளோ நேரம் வரைக்கும் எதுவும் ஹீட் ஆகும்? 6 hours ஆகுங்க சார். 6 hours ஆகணும். மேடம் இப்போ இந்த பஞ்சகாவி விளக்கு சாம்பிராணி பற்றி எல்லாமே சொல்லியிருந்தீங்க. இது நம்ம கையில் வச்சுருக்கீங்க. அடிஷ்னலா ஆட் பண்ணிருக்கோங்க சார். பஞ்சகவ்யா ஃப்ளோர் கிளீனர். இது ஃப்ளோர் கிளீனர். ஆமாங்க இது சார். எதுக்கு யூஸ் பண்றது? பஞ்சகவ்யம் பாடம் பண்ணி லோட்டஸ் நறுமணத்துல கொடுக்குறோம். ஓ, லோட்டஸ். இப்ப லைசால்லாம் யூஸ் பண்றீங்க இல்லையா? ஆமாங்க. அதுக்கு பதில் இது ஃப்ளோர் கிளீனருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இதுல ஃப்ளவர் நிறைய வருதுங்களா? இல்ல, லோட்டஸ் மட்டும் தான் இதுல. லோட்டஸ் மட்டும் தான் வருது. இது என்னங்க மேம்? இது பஞ்சகவ்ய குங்குமம் சார். பஞ்சகவி குங்குமம். ஆமா, மல்லிகை பூ ஃப்ளேவர் இது. இது பாடம் பண்ணது தான் எல்லாமே. ஓ, பாருங்க. ஓகேங்களா? இதுவும் விபூதிங்களா? ஆமா, கோமாதா பஞ்சகவ்ய மறிக்கொழுந்து விபூதி. ஓகே ஓகே. இது மாட்டோட சாணம்ல ரெடி பண்றது. இது ஃபுல்லா மாடு சாணம். பியூர் விபூதி. ஓகே. இதுங்க? இது பச்சரிசி கோலம் ஆகும் சார். பச்சரிசி கோலம். இது எதுக்கு யூஸ் பண்றதுங்க? அப்ப வந்து மாக்கோலம் போடுவாங்க. பச்சரிசி ஊற வச்சு ஒரு 1/2 hourல அதை அரைச்சி தண்ணி எடுத்து போடுவாங்க. இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் இல்லைங்களா? எல்லாருக்கும் ஈஸியா ஆக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ரெடி பண்றோம். இதை இந்த பவுல தண்ணியில போட்டு உடனே நம்ம கோலம் போட்டுடலாம். ஓகேங்க. வீட்ல தண்ணியில போட்டு இத கோலம் போடலாம்ன்றீங்க. 1 minuteல போட்டுடலாம். 1 மினிட்டுங்களா? 1/2 hour ஆகுற வேலையை 1 minuteல கொடுப்போம். பாருங்க, இது 1 மினிட்ல போட்டுடலான்றாங்க. மேம் இப்போ வீடியோல வந்து ஃபுல்லாவே பஞ்சகவ்யை பத்தி ப்ளஸ் வந்து சாம்பிராணி பத்தி ஊதுவத்தி பத்தி எல்லாமே வீடியோல டீட்டெயிலா சொல்லிருப்பீங்க. ஆமாங்க சார். இப்போ இந்த பிசினஸ் வந்து எதுக்காக ஆரம்பிச்சீங்க? சார், நம்ம மக்கள் இப்ப எல்லாமே கெமிக்கல். சரிங்க. ஆல் ஓவர் கெமிக்கல். ஓகேங்களா? இந்த மாதிரி பாரம்பரியத்தை சுத்தமா மறந்துட்டாங்க. ஓகேங்களா? எங்களை மாதிரி படிச்சவங்க கொஞ்சம் வந்து அதை ரீபேக் பண்ணாதான் உண்டு. ஓகேங்களா? அதனால தான் நான் இந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணேன். இதை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும். இது ஒரு நல்ல ப்ராடக்ட். இது எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. ஓகேங்களா? இது ஒரு நல்ல விஷயம். இது மக்கள் என்னைக்குமே மறக்க கூடாது. மாட்டோட சாணம் வீட்டுல என்னைக்கும் இருக்கணும். அது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் மூலயமா போய் ரீச் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? இந்த கெமிக்கலை விட்டு ஆர்கானிக்கை தேடி மக்கள் வரணும் சார். ஒரு நாளைக்கு எவ்வளவு ரெடி பண்ணீங்க மேம்? ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 10,000 பீஸ் அப்படி ரெடி பண்றோம். ஒரு கஸ்டமர் வந்து கேக்குறாங்க மேம், ஒரு 10,000 பீஸ் கேக்குறாங்க, எத்தனை நாள் டெலிவரி பண்ணுவீங்க? இப்போ 10,000 பீஸ் கேட்டாங்கன்னா 2 days ஆகும் சார். சரிங்க. ஓகேங்களா? ஒரு நாளைக்கே 10,000 பீஸ் போடுறோம். ஒன் டே வந்து எக்ஸ்ட்ரா கேட்போம். ஓகே. இது கோயிலுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா? கோயிலுக்கு எல்லாரும் எடுத்துட்டு ஓகே. வேற ரிட்டர்ன் கிஃப்ட் கூட பண்றாங்க சார். ரிட்டர்ன் கிஃப்ட் பண்றீங்க. சரிங்க. இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு மஞ்சள் நீராட்டு விழா, கல்யாணம், எல்லா இடத்துக்குமே இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட் பண்றாங்க. 2 விளக்கு போட்டு அழகா பேக் பண்ணி. சரிங்க. ஆமா, இது வந்து பாரம்பரியமான பொருள் அப்படின்னு லைக் பண்ணி எல்லாருமே கொடுக்குறாங்க. சரிங்க. டெலிவரில எப்படி பண்றீங்க? டெலிவரி ரீட்டைல்னா எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷனல், இப்படி பின்கோட் செக் பண்ணி போட்டுருவோம். ஓகே. எக்ஸ்போர்ட்லாம் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு? சிங்கப்பூர் போயிருக்கு, மலேசியா போயிருக்கு. ஹோல்சேலில் டெலிவரி எப்படி கொடுக்குறீங்க? ஹோல்சேல்னா டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க சார். ஓகே. டிரான்ஸ்போர்ட் எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சிடுவோம். எம்எஸ்எஸ் இருக்கு, ரதிமீனா, டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் சார். ஓகேங்க. இப்போ உங்ககிட்ட எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம்? வாட்ஸ்அப் நம்பர் சார். வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்தீங்கன்னா ப்ராடக்டோட டீட்டெயில், ரேட் எல்லாமே அனுப்பிச்சிடுவேன். டீலர்ஸ்னா ரேட்டு, ஹோல்சேலாக அது மாதிரி டிஃபர் பண்ணி காமிச்சிடுவேன். உங்கள் வால்யூம் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட் டீட்டெயில் எப்போ வரும் என்ன டீட்டெயில் கொடுத்துருவோம். இப்போ வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணால் போதுங்களா? ஆமாங்க சார். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணாவே நான் ஆன்சர் பண்ணிடுவேன். ஃபோன் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணலாம். சரிங்க. இப்போ சிங்கிள் பீஸாக கேட்டாலும் கொடுப்பீங்களா? இல்லைங்க சார், மினிமம் 50 தாங்களா? ஓகேங்க. சில பேர் வந்து எனக்கு வந்து சாம்பிளாக வேணுங்க, நான் பார்த்துட்டு வாங்கிக்கிறேன் ஹோல்சேலர் அப்படின்னு சொல்லிட்டா சாம்பிள் அனுப்புவோம். சரிங்க, ப்ராப்ளம் இல்லை சார். நாங்கள் சார் வாங்க வந்திருக்கீங்க கம்பெனியில்? சாம்பிராணி வாங்குவோம் சார். ஓகேங்க சார். அதனால் இப்போ பார்க்க வந்திருக்கேன். சாம்பிராணி நாங்கள் அதனால் சரி அதையும் பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க. ஓகே. சாம்பிராணி வீட்டுக்கு வாங்க வந்திருக்கீங்களா? ரெகுலராக இங்கே தான் வாங்குவீங்களா? விளக்கு, சாம்பிராணி, வத்தி எல்லாமே வந்துட்டு வாங்குவேன். நல்லாயிருக்கும். மேம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பஞ்சகாவியை பற்றி ப்ளஸ் சாம்பிராணி, ஊதுவத்தி எல்லாமே வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. நம்ம வியூவர்ஸ்க்கு நான் சொல்ல வரீங்க? எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, கெமிக்கலை அவாய்ட் பண்ணிடுங்க, ஆர்கானிக்குள்ளே வாங்க. இந்த ப்ராடக்டை ரிட்டர்ன் பேக் எடுத்துகிட்டு போக வேண்டியது உங்கள் வியூவர்ஸ் தான். ஓகேங்களா? அவங்க எடுத்தாதான் நாங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அவங்க சப்போர்ட் இருந்தால் தான் நான் பண்ண முடியும். சூப்பர். ஓகேங்களா? அதனால கண்டிப்பாக ஆர்கானிக் ப்ராடக்டை தேடி வாங்குங்க. ஆமாம், அந்த அரோமாவை ஃபீல் பண்ணுங்க. ஓகே. 100% ஆர்கானிக் ப்ராடக்ட்டுங்க, நம்பி வாங்கலாங்க. ஃபுல்லாகவே வந்து எந்த கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்டுங்க. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்கள் சாயருன். தேங்க்யூ.